வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 ரோலில் 7 கன் கூட போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட ஃபுல் மெஷர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாண்டில், க்ரீன் அண்டு ரோஸ் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இது 7 கன் தான். பேஸ்லேருந்து ஹைட் வரைக்குமே நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது 7 கன் தான். 4 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு. சாண்டில் 1 ரோலு, க்ரீன் 2 ரோலு, ரோஸ் 1 ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட ஃபுல் மெஷர்மெண்ட், இந்த இதை எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், 3 கலரை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டிருக்கேன், பேஸ் எப்படி போடணும், கார்னர் எப்படி டர்ன் பண்ணியிருக்கேன், ஹைட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலே பார்த்திங்கன்னா நம்ம கலர் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஏனிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்த கலர் எப்படி சேஞ்ச் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கூடையோட ஹேண்டில் மெஷர்மெண்ட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷ் பண்ண பிறகு நம்மளுக்கு ஹைட்டு, வித்து, லென்த்து எல்லாமே கிடைக்கிது பார்த்திங்களா, அதோட மெஷர்மெண்ட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூடைக்கு எப்படி செக்குடு டைப்பில் நான் பிரித்து போட்டிருக்கேன் அப்படின்றதே இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் இந்த கூடையில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன், எப்படி போட்டால் அந்த கூடை ஈஸியாக போடலான்னு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடை போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க, வீட்டில் இருந்து கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒன்றா நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கூடைக்கு நான் ஃபஸ்ட்டு பேஸ் போட்டிருக்கேன். எப்படி நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணி இந்த பேஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் நான் 9.5 அடி எடுத்திருக்கேன், 35 வயர் கட் பண்ணியிருக்கேன். சாண்டிலில் 10 வயரும், க்ரீனில் 15 வயரும், ரோஸில் 10 வயரும் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் 9.5 அடியில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். சென்டர் லைன் ஃபஸ்ட்டு சாண்டில் எடுத்துக்கணும். சாண்டிலிருந்து 2ஆக மடித்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, சைடு பேஸ் 2ஆக மடித்ததுலேருந்து 1/2 ஃபீட் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். 1/2 அடி கம்மி பண்ணி நீங்கள் போட்டுக்கணும். ஏன்னா பேஸ் நம்ம 15 லைன் நம்ம போட போகிறோம். அதனால் இல்லாட்டினா சைடு ரொம்ப நிறைய வயர் வேஸ்ட் ஆகும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாண்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து க்ரீனில் 5, சாண்டிலில் 2, ரோஸில் 5, திரும்ப சாண்டிலில் 2, க்ரீனில் 5, திரும்ப சாண்டிலில் 2, ரோஸ் 5. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் 3 லைன் சாண்டிலில் போட்டு, திரும்ப ரோஸ் இந்த சைடு 5, இந்த சைடு 5, லாஸ்ட்டு 1 சாண்டிலில் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பக்கமுமே நீங்கள் 2 இருக்கும், ஜோடி ஜோடியாக இருக்கணும் வயர். அப்படின்னா தான் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது 7 கன் நாட்டு. 7 கன்னில் நம்ம போடுறதுனால நம்ம ஒரு நார்மல் நாட், ஒரு 7 கன் நாட், அப்படி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டால் தான் இந்த கூடைகள் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயுமே ஒவ்வொரு வயர் தனித்தனியாக இருக்கும். இப்போ அந்த வயர் தனித்தனியாக இருக்குல்ல, இப்போ கார்னர் டர்ன் பண்ணுறப்ப அந்த இடத்துல நம்ம எப்பயும் போல் நம்ம நாட்ஸ் ஒரு 7 கன், ஒரு நார்மல் நாட்டுன்னு மாற்றி மாற்றி நம்ம போட்டுகிட்டே வர்றப்ப டிஃப்ரென்ஸ் அந்த சைடில் மட்டும் 2 சைட்லையும் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் நம்மளுக்கு, அந்த பேஸு சைடு எல்லாமே. அப்போ நம்ம அந்த இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா சைடில் வயர் ஜாயின் பண்ணி போடலாம். அந்த வயர் எப்படி ஜாயின் பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக நான் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். இப்போ இதில் நான் வயர் ஜாயின் பண்ணாமல் அதே மாதிரியே தான் நான் போட்டிருக்கேன். நான் அந்த எந்த வயருமே ஜாயின் பண்ணாமல் கட் பண்ணாமல் அதே இதையே நான் சுற்றி நான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு ஜஸ்ட் அந்த சைடில் மட்டும் எனக்கு கொஞ்சம் கேப் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே வராதுங்க. அந்த ஒரு லைனுக்கு மட்டும் தான் வரும், அடுத்த எல்லாமே வராது, அடுத்த லைனுக்கெலாம் கூட வராது. இப்போ நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீனில் ஒரு 5 லைன் ஹைட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி நான் ஏணிப்படி முடிச்சு போடுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்னு பாருங்கள். நம்ம அந்த ரன்னிங் வயர் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இந்த சைடு இந்த நம்ம ஜாயின் பண்ண போகிற வயரை இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டு லூப் வழியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஏணிப்படி முடிச்சதுக்கு தனியாக லேடர் நாட் இருக்கான்னு கேட்குறீங்க, கிடையவே கிடையாதுங்க. நம்ம நார்மல் நாட்டு எப்படி போடுவோம்ல, அந்த இதுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி தான் இதுக்கும் நம்ம போடணும். ஆனால் இதில் ஒரு சின்ன டிப் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வயரை கையோடு நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. நீங்கள்
அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாண்டலில் வந்து 2 லைன் போட போகிறோம். அதுக்காக சாண்டல் வயர் வந்து ஒரு கொஞ்சோண்டு விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த ஜோடியாக 2 வயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ நீங்கள் அந்த ரைட் சைடில் இருக்கிற வயரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது சிவன் கண் நாட் இருக்கும் அந்த கீழே, அதில் வந்து நீங்கள் மேலே வந்து நார்மல் நாட் போடணும். ஏன் நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்னா, அப்படின்னா தான் ஏணிப்படி முடிச்சு நீங்கள் போட்டு வர்றப்ப நம்ம நார்மல் நாட்டில் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நார்மல் நாட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சிவன் கண் கூடைக்கு எல்லாத்துக்கும் ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். அப்படின்னா தான் வந்து இந்த கூடை வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்குங்க. அதனால் சிவன் கண் நாட்டுக்கு மேலே நார்மல் நாட் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கலர் மாற்றுறப்ப நம்ம ஒரு க்ரீன் கலர்லேருந்து இப்போ சாண்டல் மாற்றுறோம், அப்புறம் சாண்டல்லேருந்து நம்ம ரோஸ் கலர் மாற்றுவோம். அந்த மாதிரி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஏணிப்படி முடிச்சு போகிறப்ப அந்த நார்மல் நாட்டில் வர்றப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த சிவன் கண் நாட் எப்படி போடுறது நான் தெளிவாக மெதுவாக நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சிவன் கண் நாட்டில் வந்து கேப் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக கலர் 3 கலர் வச்சு போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே கூட வந்து ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆகி கிடச்சிருக்கு. எப்படி போடுறேன்றதை பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். பார்த்திங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க. கூடையை மாற்றி மாற்றி, இதுதான் மெயின் ஸ்டெப். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கூடை ஃபுல்லாகவுமே கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஏணிப்படி முடிச்சு போடுறது எல்லாமே இதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஹைட் வந்து மாற்றி மாற்றி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதே சேம் செக்குடு டைப்பில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த செக்குடு டைப்லேயே இன்க்ரீஸ் பண்ணி நான் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீனு, சாண்டலு, ரோஸு, அப்புறம் திரும்ப சாண்டல், க்ரீன், ரோஸு, சாண்டல், க்ரீன்னு போட்டு 33 லைன் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 9.5 அடி எடுத்தோம். நம்மளுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக இருக்குது வயரு. சைடில் பார்த்திங்களா 1/2 அடி விட்டுட்டு எடுத்ததுனால சைட்லேயுமே எனக்கு வந்து நிறையா வேஸ்டேஜ் ஆகலை. நம்ம ஒரேடியாக நம்ம மடித்து எடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக வேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த கூடைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே 4 ரோல் தான் எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ சொருகிற வரைக்கும் முன்னாடி வந்து இந்த மாதிரி மடங்கி இருக்கும். நீங்கள் சொருகிட்டிங்கன்னா நல்லா நீட்டாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. நம்ம வந்து 3rd நாட்டில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த இது வந்து நம்ம நார்மல் நாட்டு சிவன் கண் நாட்டுன்னு போட்டிருக்கிறதுனால ஜிக்ஸாக்காக தான் வர மாதிரி இருக்கும். அதனால் நீட்டாக வந்து சொருகிக்கோங்க, குத்தாத அளவுக்கு. ஏன்னா நம்ம இப்படி மாற்றி மாற்றி சொருகிறப்ப வயர் வந்து குத்தாத அளவுக்கு நீட்டாக நீங்கள் வந்து சொருகி எடுத்துக்கணும். சொருகி எடுத்துகிட்டு அதை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க குத்தாத அளவுக்கு. அப்படின்னா தான் இந்த கூடை வந்து நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். மிச்சம் இருக்க எல்லா வயரையுமே நீங்கள் வந்து சொருகிடுங்க. நான் பாருங்கள் சொருகி முடிச்சுட்டு ஹேண்டிலுமே நான் போட்டுட்டேன். உங்களுக்கு நான் ஹேண்டில் மெஷர்மெண்ட்டும் நான் சொல்கிறேன் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்றதையும். கூட வந்து பாருங்கள், நம்ம 7-8 நாட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொருகிடணும். இந்த கூடைக்கு வந்து வயர் வேஸ்டேஜே ஆகாது. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த கூடைக்கு ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு ஹேண்டிலுக்கு சொல்கிறேன், 4 அடியில் 5 வயர் எடுத்துக்கோங்க இன்னர் வயரு, 12 அடியில் 2 வயர் வந்து அவுட்டர் வயர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இன்னர் வயர் வந்து 5 வயர் வைக்கிறதுனால 12 அடி அவுட்டர் வயர் எடுத்திருக்கேன். 10 நாட்டிலேருந்து கீழே இறக்கி 2 நாட்டிலேருந்து நான் எடுத்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதனால தான் நல்லா திக்காக இருக்குது எனக்கு. உள்ளே 5 வயர் வச்சதுனால எல்லா வயரையுமே நீங்கள் வந்து இன்னர் வயர் அவுட்டர் வயர் எல்லா வயருமே சைடாக இந்த மாதிரி சொருகிருங்க. அப்படின்னா தான் வந்து கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். கூடை வந்து கைப்பிடி அவுறாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த கூடைக்கு அவுட்புட் பார்க்கலாம். இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் அளக்க போகிறேன். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதோட லென்த்துன்னு பார்த்திங்கன்னா 14.5 இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது 1 அடிக்கு மேலேயே இந்த கூடையோட லென்த் இருக்குது. ஸோ பெரிய கூடை மார்க்கெட் சைஸ் கூட நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வித்து வந்து 6 இன்ச் இருக்குது. நல்ல அகலமான கூடை தான் நம்மளுக்கு. அதே மாதிரி ஹைட்டுன்னு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பாருங்கள் 1 அடிக்கு மேலேயே இருக்குது. 13 இன்ச் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப லென்த்தாகவும் போடக்கூடாது, இல்லைன்னா ஹேண்ட்பேக் மாதிரி ஆயிரும். அதனால் கூடைக்கு லென்த்துக்கேற்ற ஹைட்டு நீங்கள் போட்டு இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கூடைக்கு உங்களுக்கு அட்டை போட்டு வேணும்னாலும் அட்டை போட்டும் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். நீங்களும் இந்த மாதிரி கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் வீட்டில் பின்னிட்டு இருக்கவங்களும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.